எல்லாம் எங்கள் சித்தாந்தம் என்னவாக இருந்தாலும் இங்கே இருக்கும் அனைத்தும் எங்கள் சொத்துக்கள் என்று நம்பும் ஒரு பெருந்தன்மை உடைய கூட்டம் நாங்கள். அதனால் எந்த விபத்தும் நேராமல் உங்களை காக்க வேண்டியது, உங்கள் நம்பிக்கைகளை காக்க வேண்டியது எனது கடமை மட்டுமல்ல. திராவிடமும் இல்லாமல் அதற்கு நல்லது நடக்க வேண்டும், நம்பிக்கைகள் அவரவர்கள் நம்பிக்கைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பதுதான் நல்ல அரசாட்சி. சிந்திக்காமல் ஏற்கனவே செய்தது என்று கலாச்சார வழக்கம் அல்ல. 5 வருடத்திற்கு முறை நடக்கும் இந்த தேர்தல், அதையும் கலாச்சாரத்தில் குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நல்லது செய்யும் அரசை நிறுவ வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் கோவில்களையும் உங்கள் மசூதிகளையும் உங்கள் தர்காக்களையும் காக்க வேண்டியது எந்த அரசன் வந்தாலும் எந்த கொம்பன் வந்தாலும் அது அவனுடைய கடமை. அதுதான் இந்தியா. அப்படித்தான் இந்தியா இருக்க வேண்டும் என்று நம்பி வளர்ந்தவன் நான். என் நம்பி வளர்க்கப்பட்டேன். திரு ஸ்ரீனிவாசன் என்னுடைய அப்பா என்னை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை என்ற என் பெயர் என்று கேட்டால் கமல்ஹாசன் என்று தானே சொல்வேன். அதுல பொய் இல்லையே. அப்படிங்கும் போது இந்த மக்கள் உரிமை தொகை என்ற பேச்சை இந்தியாவிலேயே எடுத்த முதல் கட்சி எனது. அதன் முதல் ஆள் நான். அது நாடெங்கும் பரவி இருப்பது எங்களுக்கு பெருமை. நாங்கள் செய்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது கேட்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எதற்கு நீங்கள் கூட்டு வைத்திருக்கிறீர்கள்? இந்த ஒரு காரணம் போதாதா? எங்க அம்மாவை மதிக்கிறவன் நானு. அம்மாவை மதிக்கிற எவனுக்கும் இந்த திட்டம் பிடிக்கும். மகளிரை மதிக்கும் யாருக்கும் இந்த திட்டம் பிடிக்கும். நான் அதாவது சொன்னதை நான் செய்து விட்டேன் என்று தலைவர்கள் சொல்வார்கள். ஆனால் நான் சொன்னதை ஸ்டாலின் செய்து காண்பித்தார். அது யார்? ஏதோ சின்ன கட்சி அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கணுங்க? இல்லை பொறு, அதில் ஏதோ நல்லது இருக்கிறது என்று அதை தேர்ந்தார் பாருங்கள். அது நல்ல தலைமைக்கு அழகு. அதை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. விமர்சித்த நானே பாராட்டுகிறேன் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் இருக்கிற, நீங்க இருக்கிறபடி விடுங்க 33%, நீங்க கொடுக்கலனாலும் 50% அவங்க வந்துருவாங்க. அவ்வளவு திறமை இருக்கிறது. என் வீட்டை நடத்தியது யார் என்று எனக்கு தெரியும். எங்க வீட்டை ஆண்டவர் எங்க அம்மா தான். அப்பா இந்த குடும்பத்தை காக்கும் ஒரு பெரு ஊழியர். எல்லாருக்கும் வேலை செய்வாரு. ஆனா கட்டி காத்தது அந்த அம்மா தான். அவங்க அந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள் இருக்காங்க இந்த கூட்டத்தில். உருவாக்கும் அந்த தன்மை ஒரு அம்மாவுக்கு தான் இருக்கு. இங்க இருக்கிற புருஷன்மாரை கேட்டு பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் கொண்டு போய் ரூபாய் விட்டு இருந்துருவேன் வீட்டுல. திரும்பி வந்து பார்த்தா சோறு இருக்கு, அப்புறம் பார்த்தா வீடே இருக்கும், பிள்ளைகள்லாம் படிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணுனால் தான். நான் அதை சும்மா இங்க பெண்களுக்கு தலை தெரியறது பூரா ஆம்பளை மீசையுமா தான் தெரியுது. ஆனா நான் பேசுறது பொம்பளை தான். அதற்கு காரணம் அவர் செஞ்சு காட்டுவார். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வாக்குறுதி. அது வரையில் இந்த 33% இதுக்குள்ளேயே வர்றதுக்கு நான் போராடுவேன். என்ன நீங்க அங்க அனுப்பிச்சு வச்சது சும்மா இல்லை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு டெல்லி நான் சுத்தி பார்த்துருக்கேன். அதனால அது பார்க்க போகல. நான் இங்கே தலைவன் இருக்கின்றான் என்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? அந்த பாட்டை பாருங்க. அதுல நான் சொல்லி இருக்கிறதெல்லாம் நாம் எல்லோரும் யோசித்தது தான். புதுசா ஒரு பெரிய சித்தாந்தத்தை அள்ளி வீசிட்டாருன்னு நினைக்க வேணாம். உங்க மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதை வார்த்தைப்படுத்தல. உங்களுக்காக நான் வார்த்தைப்படுத்தியிருக்கேன். இப்பொழுது திமுகவை ஒழிப்பேன் சொல்லு வர கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியை எதுக்கு ஒழிக்கணும்? எதிர்கட்சின்னு ஒண்ணு உண்டாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஜனநாயகத்துல எதிர்கட்சி இருக்கணும், எதிர்குரல் இருக்கணும், அது மாறணும்.
அவங்க ஆட்சியை மாற்ற வேண்டும், ஆள்பவர்களின் மனதை மாற்ற வேண்டும். இதுதான் நல்ல ஜனநாயகம். இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. இது தோத்து போச்சு, அது ஜெயிச்சு போச்சுன்னா அப்புறம் ஒன்ன வேலையை பார்க்க போயிடாதுங்க. தோற்கும் கட்சியிலையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஜெயிச்ச கட்சியில் அதை நடத்தி காட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஒருத்தர் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க தோத்துட்டா அடுத்தவன் செஞ்சு வச்சிருக்க நல்லதை கெடுக்கிறது நல்ல அரசியலே கிடையாது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இந்த சின்னம்ங்கிறது ஏன்னா நாங்க வழக்கமா அதுக்கு தான் குத்துறது அப்படின்னு உங்க மூஞ்சிலே நீங்க குத்திக்காதீங்க தயவு செய்து, வலிக்கும். அப்புறமா பெண்கள் இருங்க வரேன், அப்புறம் திரும்பி பார்க்கலாம். அல்ல அப்புறம் திரும்பி பார்க்கலாம். இங்க பேச வந்திருக்கேன், உங்க கூட பேசிட்டு அவங்க விட்டுட்ட மாதிரி ஆயிடும். அதனால பெண்கள், இளைஞர்கள், கல்வியை விரும்புவர்கள், இவர்களுக்கு இந்த அரசு செய்தது என்ன என்று பாரபட்சம் இல்லாமல் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து கையை முறுக்கி கேட்கல, நீங்களா உங்க கையில அந்த புள்ளியை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. விழுந்துருச்சான்னு கொஞ்சம் தயவு செய்து பாருங்க, அதுல ஏதோ கோல்மால்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து இந்த ஆளே வர்ற மாதிரி பண்ணிருங்க. பார்த்துட்டு இருக்காரு, அவர் மூத்தவர், ஃப்ரெண்டுன்னா என்னமோ நாங்கள் 2 பேரும் பள்ளிக்கூடம் போன மாதிரி நினைக்கிறார். அவர் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்வார். என் சித்தாந்தம், என் கருத்து வேறு, அவர் கருத்து வேறு, இருந்தாலும் நண்பர்களாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அரவணைத்து அன்போடு பழகும் மக்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். அது தொடர வேண்டும். அதை பிரிப்பதற்கு வடக்கிலிருந்து யார் வந்தாலும் அந்த திமுக ஒழிக்கிறேங்கிற டயலாக் எல்லாம் இவங்க வாயிலிருந்து வர்றது இல்லைங்க. முதலாளி சொல்றாரு, இவங்க சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி டயலாக் வந்து சினிமாவில் வேணா சொல்லலாம், ஆனால் லைஃப்ல மக்களை வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டுலாம் விளையாட முடியாது. தயவு செய்து நீங்கள் சுயமாக யோசித்து பாருங்கள், நாட்டு நடப்பை பாருங்கள், எப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆட்கள் வெளியேறாங்கன்னு பாருங்க. பிரமாதமான ஆட்சி நடக்குதுன்னா ஏன் மக்கள் மூட்டை முடிச்சோட வெளியேறாங்க? யோசிச்சு பாருங்க. உரிமையும் மக்கள் கிட்ட தான் இருக்கு. உங்கள் நம்பிக்கை, உங்கள் அவநம்பிக்கை எல்லாம் அவங்க வச்சுக்கோங்க, அது மத்தவங்க மேல புகுத்தாதுங்க. மொழியும் அப்படித்தான். எனக்கு தேவையில்லைன்னா அது எதுக்கு போட்டு திணிக்கிறீங்க? குழந்தை என்ன பண்ணுமோ அதனால எதையும் வச்சு திணிக்காதீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சரித்திரம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மொழியின் வயது என்னன்னு ஒரு வாட்டி நாடி பிடிச்சு பார்த்துக்கீங்க, அப்ப தெரியும் யாருக்கிட்ட பேசுறீங்க நீங்க. என்ன இந்தியோட வயசு என்னன்னு பாருங்க. நான் அவமரியாதையா பேசல ஒரு மொழியை, ஆனால் அதன் வருகையினால் தமிழை மாதிரியே மழுங்கி போன, தேய்ந்து போன மொழிகள் எத்தனை. தமிழ் மாதிரியே உச்சத்தில் இருந்தவை மழுங்கி போய்விட்டன. தமிழ் மட்டும்தான் இன்னும் இளமை மாறாது நின்று கொண்டிருக்கிறது. போஜ்பூரி, பிரிஜ் பாஷா போன்ற மொழிகளை மழுக்கியது போல மணிப்பூரி, அசாமீஸ் எல்லாம் மொழிகள் அவை. அவர்களுக்கு சரித்திரம் உண்டு. அதையெல்லாம் மழுக்கி ஒரே விஷயமா எப்படி இருக்க முடியும்? எல்லா முகங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு பேசுறது யூஜெனிக்ஸ், அபத்தம். அப்படி இருக்காது, உலகமே அப்படி இருக்காது. எல்லா பூவும் ஒரே கலர்ல இருக்கணும் நீங்க எப்படி விரும்ப முடியும்? நாம் இந்த உலகத்தின் மலர்கள், மலர்ந்தே ஆக வேண்டும். ஒரு பூ மட்டும் மலராது, எல்லா பூவும் மலரும். அதை ஞாபகம் வச்சுங்க. இவர் துரைராஜ் அவர்களுக்கு மறக்காமல் 23ஆம் தேதி நல்ல வாய்ப்பை வழங்குங்கள், அங்கே நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். உதயசூரியன் சின்னம் 23ஆம் தேதி நமக்கு அவர்கள் வைத்திருக்கும் கெடு, அதற்கு பதில் சொல்வோம், கண்டிப்பாய் பதில் சொல்வோம். அப்படி சொன்னால் இன்று நமது ஆனது போல் நாளையும் நமதே. வணக்கம்.